வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதையில் நாம் ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம் வாழ்க்கையில் சில சமயம் மற்றவர்களை பார்த்து அவர் எவ்வளவு திறமையானவர், அவர் எப்படி இவ்வாறு செய்கிறார், அவரால் மட்டும் முடிகிறதே, நான் ஏன் இன்னும் எதுவும் செய்யவில்லை, என்னால் ஏன் முடியவில்லை, எனக்கு எந்த திறமையும் இல்லை என ஒப்பீடு செய்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த உலகில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வளர்ச்சியின் வேகமும் நேரமும் வேறுபட்டது. அதை அழகாக கற்றுக் கொடுக்க போகிறது இந்த ஜென் கதை. ஒரு குரு தினமும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்துவார். அதில் ஒரு சிஷ்யன் மட்டும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஏதோ ஒரு கவலையுடனே இருப்பான். இதை கவனித்த குரு அந்த சிஷ்யனிடம், ஏன் இப்படி கவலையுடன் இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், குருவே, மற்ற சிஷ்யர்கள் எல்லோரும் என்னை விட சிறந்தவர்கள் போல எனக்கு தோன்றுகிறது. மேலும் அவர்கள் தியானம் செய்வதிலும் அறிவுடன் பேசுவதிலும் என்னை விட சிறந்தவர்களாகவே இருக்கிறார்கள். நான் ஏன் அவர்களைப் போல ஆக முடியவில்லை என்று வருத்தத்துடன் கேட்டான். குரு மெதுவாக சிரித்தார். அவனை அங்கிருக்கும் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு 2 செடிகள் இருந்தன. ஒன்று மூங்கில், மற்றொன்று ஒரு சாதாரண செடியின் கொடி. இதை பார்த்து சிஷ்யனிடம் குரு இவ்வாறு கூறினார், இரண்டையும் ஒரே நேரத்தில்தான் நட்டேன். கொடி விரைவாக வளர்ந்து பச்சையாக பூமியை முழுவதும் மூடியது. ஆனால் மூங்கில் பல வருடங்கள் வரை எந்த வளர்ச்சியும் காட்டவில்லை. என் கடமையாக அதற்கு நீர் ஊற்றுவதை நான் தினமும் செய்தேன். ஒரு நாள் திடீரென்று அது வானத்தை தொடும் அளவுக்கு வேகமாக வளரத் தொடங்கியது. பின் குரு சிஷ்யனிடம், இத்தனை ஆண்டுகள் வரை மூங்கில் அதன் வேர்களை வலுப்படுத்தி கொண்டிருந்தது. நீயும் மூங்கிலை போன்று மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடாதே. ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய திறமையும் நோக்கமும் இருக்கிறது. உனக்கான நேரம் வரும் வரை உன்னுடைய வேர்கள், அதாவது உன்னுடைய செயல்களை வலுப்படுத்து. அந்த வார்த்தைகளை கேட்ட சிஷ்யன் ஆனந்த கண்ணீர் சிந்தினான். அந்த நாளிலிருந்து அவன் யாருடனும் தன்னை ஒப்பிடவில்லை. நண்பர்களே, இக்கதை நமக்கு சொல்லும் முக்கிய பாடம் இதுதான். யாருடனும் உன்னை ஒப்பிடாதே. நீங்கள் இன்றைய நாளிலிருந்து உங்களுடைய சிறிய முயற்சிகளையும் உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியையும் மதிக்க ஆரம்பிக்கலாம். இனி வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருவரின் வேர்கள், அதாவது உங்கள் செயல்களை வலுப்படுத்த நேரம் இது. இந்த கதையை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிடித்த கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நாளை ஒரு புதிய கதை கொண்டு மீண்டும் சந்திப்போம். அதுவரை நீங்கள் உங்களின் தனித்துவத்தை மதித்து வளருங்கள்.